தினமும் வளருமே. துர்காவின் தீப எண்ணெய்தான் அருளுமே வாழ்விலே நலம் நலமே வாழ்விலே தினமும் வளருமே. நிம்மதி தரும் நன்மைகள் பொங்கி வருமே. ஐஸ்வர்யம் தரும் தெய்வீக எண்ணெய் இதுவே. இன்னல் இல்லா இல்லம் ஆகும். நெஞ்சம் நிறை இன்பம் சேரும். இன்னல் இல்லா இல்லம் ஆகும். நெஞ்சம் நிறை இன்பம் சேரும். துர்காவின் தீப எண்ணெய் துன்பங்களை போக்கிடுமே. துர்காவின் தீப எண்ணெய் நன்மைகளை தந்திடுமே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோடைய முதல் வீடியோ உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணுன்றதுக்காக நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். நீங்க போன வாட்டி முஸ்லீம் சகோதரர்களை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போயிருந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு கதை ஏதாவது முஸ்லீம் சகோதரர்கள் வச்சு ஏதாவது? இது கதையில உண்மையான நடந்தது தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இருந்த போதிலும் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இன்னும் அதோட சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. சுலைமான் என்ற ஒரு கல்லை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் இது இந்த பொருளை பற்றியும் இதனுடைய பலன்கள் மற்றும் இது வச்சுருந்தா என்ன பலன் அளிக்கும் அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து கேட்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு இதை பற்றி முதல்ல எனக்கு அதை பற்றியா தெரியாது. எனக்கு பழக்கமான ஒரு நபர் அடிக்கடிக்கு என்னை பார்க்க வருவார். அவர் சொல்லி ஏதோ ஒன்று சுலைமான் சொல்லுவாருன்ட்டு அதை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இது ரொம்ப அபூர்வப்பனை. எங்கள் நபிகள் அந்த காலத்தில் பாலைவனத்தில் எல்லாம் தோழர்களோட எல்லாம் இருந்து அளவலி பல ஆன்மீகத்தை பற்றி பேசின்னு இருக்க சொல்ல, அப்போ அவங்களுக்கு இது ஞானத்தில் அவங்களுக்கு கடவுள் ஏதோ எரிசக்தியில் அந்த பொருள் கிடைச்சதாகும். அதை வச்சு பல நன்மைகள் எல்லாருக்கும் அதை வச்சு செஞ்சதாக சொன்னார் அவர். சரி, நான் அது சுலைமானுன்றது இது வரைக்கும் நான் அவ்வளோலாம் பார்த்ததில்லையே, கேள்விப்பட்டது இல்லையே. இங்கே இந்த காலத்தில் யார்கிட்ட நான் இருக்கா, நீங்கள் அந்த காலத்தை பற்றி தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அது சில பேர்கிட்ட தான் வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா, அது தப்பான ஆளுங்கிட்ட போகக்கூடாது. அதை பற்றி சரி, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், இந்த கல் முதல்ல ரொம்ப அபூர்வமான பொருள் இது. அதனுடைய தன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கையில் அதை வச்சு இருந்துட்டு கத்தியில் கையை வெட்டினாலோ பிளேட்டில் கீறினாலோ ரத்தம் வராது, கையை வெட்டாது. ஒன்று. ரெண்டாவது, தலைமுடியை முடி வெட்டினா கூட முடி வெட்டாது. மூணாவது, கோழி இறக்கையில் இதை கட்டிட்டு துப்பாக்கியில் சுட்டாலும் கோழி சாகாது. இந்த மாதிரி உயிரை போகாத அளவுக்கு அதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த கல்லுக்கு இருக்குது. ரெண்டாவது, அவருக்கு நான் கேட்டேன், அப்படின்னா அந்த கல் இருந்தால் நிறைய பேருக்கு இதுவாக இருப்பாங்களே. இல்லை அவங்க ஞானிங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் அதெல்லாம் தெரியும், யார்கிட்ட இருக்கணும் யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது அனாவசியமாக யார்கிட்டையும் அதை பற்றி வெளியிலே சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தான் இது சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னார். சரிங்கன்னு சொல்லி பேசினா அவரும் என்னோட பேசிட்டு புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் அப்போ கேட்டேன், என்னங்க நீங்கள் அந்த காலத்தில் சொன்னீங்களே, இப்போது அதை பற்றி என்ன தெரியுமான்னு நானாக தான் கேட்டேன். அவர் சொன்னார், அதை பற்றி தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு என் கையில் அந்த பொருளை கொடுத்தாரு.
நான் பார்த்தேன். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஸ்டோன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ஸ்டோனை பற்றி பார்த்தா வழவழன்னு இருந்தது. என்ன இப்படி இருக்க, நீங்கள் சொல்கிறதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு. இல்லைப்பா, இதுக்கு வந்து கல்லுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் படித்தா தான் அந்த பவர், அந்த கல் வேலை செய்யும். அந்த மந்திரம் வந்து எல்லா விஷயம் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி தெரியுமாண்ணா? எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் அது யாருக்கும் இப்போ வெளிப்படுத்த விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த கல்லை பற்றி என்ன பற்றி விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இந்த கல் வச்சுக்கிட்டு சில மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதை சித்தி பண்ணதுக்கப்புறம் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மந்திரத்தை படித்தோமா கையில் வச்சுக்கிட்டு அந்தரத்தில் பறந்து போகக்கூடிய சக்தி இருக்குது. அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து பறந்து போனாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னு சொல்கிறதுல இந்த மாதிரி கல்லுங்களை வச்சு தான் அவங்க வந்து பண்ணாங்க, மந்திரத்தை சித்தி பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். சரியா, அப்படின்னா அதுக்கு எதனா இப்போ இந்த காலத்தில் உனக்கு எதனா உங்களுக்கு எதனா தெரியுமான்னு நான் கேட்டேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்ன திருவண்ணாமலை கிரிவலத்தில் வந்து ஒரு சித்தர் வந்து ஒரு இபிஆல் போய் யாரோ யூரின் பாஸ் பண்ண போக சொல்ல ஒரு சித்தர் அங்கே தொலைவிலேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி பறந்து போனார். அது டிவிலெல்லாம் நியூஸில் எல்லா டிவிலையும் வந்தது அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே. அப்போவே தெரியல, இந்த நம்ம கலிகாலத்தில் நம்ம கண் எதிரிலே நம்ம பார்த்துருக்கோம், டிவிலையும் அது சாட்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது நம்ப மாட்டாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்கா இல்லைன்னு நம்ப மாட்டாங்க. அதனால தான் நான் வெளிப்படையாக எதுவும் நான் சொல்கிறது இல்லைன்னு. இல்லை நான் நம்பிக்கையால் வந்தானுங்க, நீ என்கிட்ட சொல்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு இதுதான் சொன்னேன். ரெண்டாவது, இந்த பொருளை வச்சு ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும். நம்ம அதுக்கு எவ்வளோக்குள்ள நம்ம பயபக்தியாக வச்சுருந்து அதை பயன்படுத்துகிறோமோ ஐஸ்வர்யமாக இருப்போம். நம்ம நினச்ச வேலைகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சார், நீங்கள் வந்து கொடுத்தீங்களே அந்த பொருளை நான் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். மந்திரத்தை மட்டும் இப்போ கேட்காத, பின்னொரு நாளில் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் மந்திரம், அது நான் இப்போ சொல்லக்கூடாது. ஆனால் இந்த கல் மட்டும் நீ பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அந்த கல் வந்து நான் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்காது. அந்த கல்லை பற்றி உங்களுக்கு வேணால் இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி வேறு எதுனா இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தொலைக்காட்சியில் வந்து ஒரு சித்தர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த சித்தர் வந்து ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் பழகிட்டு அவர் தானா பறக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அந்த நிகழ்ச்சி தான் எங்களுக்கு என்னமோ தோணுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நபிகள் நாயகம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவர் வந்து ஒரு முழுக்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்து அந்த வழிபாடின் தோன்றலில் வந்தவங்க. இந்த சித்தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க இந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கும்பிட்டு அது மூலயமா வந்தீங்க. இவங்க விஷயத்துல என்ன தொடர்பாகுது, எப்படி அவங்க 2 பேரும் கம்பைன் ஆகுறாங்க, அந்த இளமதமும் சம்மதம்ன்றதுமே இங்கே ஒரு மாதிரி அழகாக தோன்றுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்ல முடியுங்களா? இது வந்து எனக்கு அறிவு கேட்டதை தான் உங்ககிட்ட இது சொல்கிறேன். அவர் வந்து எங்ககிட்ட கொடுத்தவர் வந்து நம்ம இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாது. ஆனால் அந்த சாதுக்கு வந்து அவங்க பரம்பரையாக அவங்க வந்து அந்த சாது வம்சத்தில் வரவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை கூடவே தொடர்ந்து பழகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகிறதுனால அவர் வந்து இவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் இறக்குற திருவாளி தான் அதை கொடுத்துட்டு அவர்கிட்ட போயிருக்காரு. அவர் வந்து நான் அடிக்கடிக்கு இவர் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்துட்டு என்னை பார்க்க வருவார். அப்போ வர சொல்லலாம் நான் ரொம்ப அந்த ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பேச சொல்ல நான் கேட்டேன், நீங்கள் கேட்குற கேள்வி தான் அவரு கேட்டேன், எப்படி வந்து உங்கள்கிட்ட அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு. அப்படி கிடையாதுப்பா, நாங்கள் ரொம்ப காலமாக வந்து குடும்பம் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி நாங்கள் ஜாதி மதம்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவோம், எங்களுக்குள்ளே உதவி ஒருத்தர் பண்ணிப்போம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வருவாங்க, நாங்கள் அவங்க நிகழ்ச்சினா போவோம். அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமாக இருந்தோம். ஜாதி மதம்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார். சரி, அப்படின்னா உங்களுக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்துருப்போன்னா அவர் என்கிட்ட ஒப்படைச்சிருப்போம் சொல்லி சொன்னார். நல்லவங்களுக்கு பிற்காலத்தில் உதவணும், எங்களுக்கு நாங்கள் வழியாக நாங்கள் பாதுகாத்த பொருள் அது அப்படின்னு சொன்னார். சரி, அப்படின்னா அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொன்னாரான்னு நான் கேட்டேன். சொன்னார், மந்திரம் இல்லை, அது ஒரு வாசகம், மந்திரம் மாதிரி கிடையாது, ஒரு வாசகம் சொன்னார். அந்த வாசகத்தை நான் எழுதி வச்சுருக்கேன்,
உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வந்து உனக்கு சொல்லுவேன், எனக்கு தெரியும் அது எப்போ கொடுக்கணுன்ட்டு அந்த வாசகனார். சரி அந்த கல் என்கிட்ட கொடுக்குறீங்களே, எதனா எதிர்பார்க்குறீங்களா? இல்லை எனக்கும் வந்து அவர் பணம் கொடுத்து வாங்கி கொடுக்கல, நானும் அந்த மாதிரி பணத்துக்கு இது விலைக்கு போகிற பொருளும் கிடையாது. இது யார்கிட்டையும் இப்போ எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் இல்லை, அது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து பறந்து போனது வந்து நான் கூட டிவியில் பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 அது உண்மை தான். பறக்கிற சக்தி இருக்குன்றத அந்த நாங்கள் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதனுடைய என்ன பாருன்னா, இது கெட்டவங்கக்கிட்ட இது போகக்கூடாது. இந்த கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறான ஆளுக்கிட்ட போச்சுன்னா தவறு பண்ணிவிட்டு யாருன்னா தண்டிக்க போக சொல்ல அவன் வந்து கையில் இதை மறைச்சி வச்சுட்டு எவ்வளோ பண்ணாலும் அவன் அதை கையில் வச்சுன்னு மற்றவங்களுக்கு தீங்கு நின்று தான் பார்ப்பான். அதனால தான் இது வந்து யாருக்கும் தவறான ஆள் கொடுக்கக்கூடாதுன்னு தான் உன்னாண்ட பழம் தொட்டு நான் இதை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அதை வச்சுருக்கிறேன், ஆனால் பத்திரமா வச்சுருக்கேன். நீங்கள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் எல்லோரும் நான் இது பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது ரொம்ப அபூர்வமான பொருள் இது. ஏன்னா இந்த வாசகம் என்கிட்ட இன்னும் தெரியாது, அவர் வந்து இன்னும் கொடுக்கல. வாசகம் தெரிஞ்சால் தான் அது பலன்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொடுத்துட்டு போனார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ நினைக்கலாம் அந்த கல் வந்து வேறு எதுவும் ஒரு கல்லை கொடுத்துட்டு கூட உங்களை இப்படி பண்ணுறான். என்கிட்ட பழகினவங்க அந்த மாதிரி ஆள் யாரும் இல்லை, உண்மையாக சொல்லிட்டு போனார். இதே மாதிரி இதுக்கப்புறமும் இன்னொருத்தர் வந்து பேசினார். அது வந்து இந்த கல் சந்திரலேகான்ட்டு ஒரு கல், அதுவும் இன்னும் ஒரு வித்தியாசமான கல். அது நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அதெல்லாம் உலகத்தில் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்றத நம்மளுக்கு இதிலேருந்து தெரியும். அவங்ககிட்ட பழகும் தொட்டு தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த கல் வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு என்னோடய சேனலில் காட்டுறேன். வேறு அதை பற்றி எதனா உங்களுக்கு தகவல்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஐயா, ஒவ்வொரு காணொலியிலுமே நீங்கள் வந்து காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்லும் போது இந்த சுலைமான் கற்களை பற்றி பேசியிருந்தீங்க. அந்த கல் உங்ககிட்ட இருக்கிறதாவும் சொன்னீங்க. இப்போ இந்த சுலைமான் கற்கள் வந்து ஒரு தனிநபருக்கு மட்டும்தான் அந்த கற்கள் வந்து பயன்படுமா, இல்லை அங்கே இருக்கிற மொத்த ஊருக்கே பயன்படுமான்றது ஒரு கேள்வியாக எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சாமி இருந்தாலே பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இஸ்லாமியரும் சேர்ந்து இந்துத்துவம் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி ஒரு பவரை தருதுன்னும் போது அதை பற்றி ஒரு கருத்து என்னவா இருக்கும்? அந்த கற்களை பற்றி இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கல்லினுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற பகுதி மட்டும் செழிப்பாக இருக்காது, என்டையர் நாட்டுக்கே ஒரு சுபிட்சமான ஒரு வளர்ச்சிக்கு உண்ட ஒரு பொருள் அது நான் அறிந்த வரைக்கும். ஏன்னா இது என்கிட்ட வந்து ஒரு 15-20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துலேயே நாடு வந்து எவ்வளோ மாற்றம் இருக்குன்றது, நம்ம இந்திய பாரத தேசம் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சதுன்றது எல்லாம் கண்கூடாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். சில பேர் குறை சொல்லலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துலையாட்டம் எல்லாத்துலேயுமே வந்து வல்லரசு நாடாகிறோம், பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு வந்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா முதல் இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, கூடிய விரைவில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படுது. என் மனசுக்கு என் சிற்றறிவு விட்டதை நான் சொல்கிறேன். ஆனாலும் இந்த பொருள் இருக்கிற இடத்துல பஞ்சன்றதே இருக்காது, வறட்சி இருக்காது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்தில் எந்த நாளிலுமே வந்து இந்த பகுதியில் வந்து அப்போ எந்த நேரத்துலையும் தேவைன்றதே இங்கே இருக்காது. ஒரு பாட்டு கூட சொல்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் எழுந்த வேண்டும் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒரு பாட்டே கூட இருக்குது. எல்லாம் இந்த இந்திய நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறத எல்லாம் மூடி மறைச்சி பண்ணுறாங்க. சில பேருங்க தான் வந்து நம்ம நாட்டில் இவ்வளோ வளங்கள் இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்ட்டு. எந்த நாட்டிலும் இல்லாதது நம்ம இந்திய நாட்டிலுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வளமான பொருட்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஏன் வடநாட்டில் இருக்கவங்களாம் தமிழ்நாட்டு மேலே பிரியப்படுறாங்கன்னா, இங்கே அவ்வளோ பொருளாதாரத்தில் பல விதமான வளர்ச்சிக்கு உண்டான பொருட்கள் இங்கே கிடைக்குது. அதனால தான் எல்லோரும் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இந்த மாதிரி சித்தர்கள் பெரிய பெரிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட இந்த பொருட்கள் வச்சு தான் இந்த மாதிரி பலன் இருக்குது நான் யூகிக்கிறேன். ஆனால் இந்த பொருளை வந்து அனாவசியமாக யாருக்கிட்டே வந்து நம்ம இது காட்டக்கூடாது. இது வந்து காட்டக்கூடிய கண்காட்சிக்குள்ள பொருளும் கிடையாது. அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் போனார். ஆனால் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு பொருளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்கிட்ட என்னென்ன வருதோ அதெல்லாம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது.
அது ஒரு காணொலியிலே நான் சொல்கிறேன். எனக்கும் வந்து வயசானதுனால எல்லாத்தையும் பாதுகாத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. ஒரு பொருளை எங்கெங்கே வைக்க பாதுகாத்து வச்சிட்ருக்கோம். அது தவறான ஆளுகளுக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு தான் பத்திரமா வச்சுருந்துருக்கோம். இது வந்து ஆனால் அந்த வாசகம் எனக்கு அந்த வாசகம் சொல்லி தான் பாலனோட அது இருந்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்க அந்த வைப்ரேஷன் எல்லோரையும் காப்பாற்றோன்ட்டு தான் என்னுடைய கணிப்பு. அதனால் நீங்கள் வந்து அந்த பொருளை பற்றி உங்களுக்கு தகவல் மற்ற கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த காணொலியில் வந்து நான் உங்களுக்கு இந்த பொருளை காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு நான் இது காட்ட முடியாது, அதனால் இதுக்கு நல்லா காட்டுறேன், பார்த்துக்குங்க. நல்லா இதுதான் அந்த பொருள், பார்த்துங்க நல்லா. ஆனால் ஐஸு மாதிரி இருக்குது. இந்த கல் தொட்டு பார்த்திங்கன்னா ஐஸு கையில் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கேன். என் காலத்துக்குள்ளே இதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. அவங்க பாவம் அவன் இருந்து வாங்கின கல்லுங்க இது மாதிரி அவங்க இதில் கிடச்சதே என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இந்த பொருளுங்கள்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கும் நான் வந்து இது நான் கோயில் வச்சுருக்கனால அது இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டில் எங்கள் கோயில் ட்ரஸ்ட்டில் இதெல்லாம் வச்சுட்டு பிற்காலத்தில் யாருக்கும் ஒரு பாதுகாப்பாக வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வச்சுட்டு அந்த பொருளுங்களை வந்து இது பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த மயில் தாகன்ற போன தடவை காட்டினேன், இது காட்டினேன். அடுத்தது வந்து சந்திரலேகான்னு ஒரு கல், அது நான் ஒருத்தர் பார்த்தேன். நான் அந்த படம் வேணால் அடுத்த காணொலியை அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடானது. அது 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு உருளை வடிவமான ஒரு கோல்டு கலரில் இருக்குது. கோல்டு தங்கத்தை வந்து பந்தாக இருக்குன்னா கண்ணாடி பந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ அதை நான் அடுத்த காணொலியில் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த வாய்ப்புக்கு இந்த பொருளை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. வாசகர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா, நாங்கள் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் வந்து அந்த சித்தர்களோட வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய சிஷ்யனாக இருந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்ததை அதை காமிக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த நேயர்களுக்கும் அதை பார்த்து பலனடைகிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் வருது. எங்ககிட்டயுமே கேட்குறாங்க, எங்கள் டீம் கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க, ஐயா வந்து அடுத்த வீடியோ எப்போ தராரு அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மக்களும் பயன்படணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து தந்துட்டு இருக்கீங்க. நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்த உடனே இன்னொரு விஷயத்த நாங்கள் நோட் பண்ணோம். அந்த லிங்கம் மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கண்ணாடி லிங்கம் மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. அது என்ன லிங்கம்ன்றதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் வந்து யாத்திரைக்கு போனோம், பழனி யாத்திரைக்கெல்லாம் போனோம். சித்தர்களை பற்றி ரொம்ப தேடல் அந்த பீரியடில் நான் என் மனைவி என் பிள்ளைங்கள்லாம் போனோம் பழனிக்கு. பழனியில் போக சொல்ல அங்கே மூலஸ்தானத்தில் பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போகர் சமாதிக்கு வந்தோம். போகர் சமாதியில் அப்போது வெளி உலகத்துக்கு இப்போ தெரிகிற அந்த இது அப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னே ஜனங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரில. நான் போய் அந்த போகர் சமாதியில் போய் தியானம் பண்ணினேன் சொல்ல அங்கே இருக்கிற அந்த இவர் பூஜை பண்ணுறவர் வந்து ஒரு மரகத லிங்கத்தை மாதிரி சொன்னார், இதை பத்திரமா கையில் வச்சுக்கப்பா, நான் அதெல்லாம் இது பண்ணணுன்னாரு. என் கையில் ஒரு 10 நிமிஷம் அந்த கையில் வந்து என் கையில் நான் தொட்டு அந்த எனக்கு வாழ்நாளில் அந்த லிங்கத்தை தொட சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. யாரோ எத்தனோ 1000 வருஷத்துக்கு முன்னே போகர் சித்தர்லாம் வந்து வணங்கி வழிபட்ட அந்த லிங்கம் வந்து நம்ம கையில் தொட்டு பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடச்சிது. இறைவா, இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கணும், உன்னுடைய ஞாபகமாக எனக்கு கிடைக்கணும், எனக்கு உன்னுடைய அருள் இருக்கணுன்ட்டு முருகர்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து எனக்கு 2 லிங்கம் கொடுத்தாங்க. இது ஒரு லிங்கமும் இதிலோட கொஞ்சம் சின்ன சைஸு. அந்த 2 லிங்கமும் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். என் கோயிலுக்கெல்லாம் நல்ல திருவிழா நேரத்துலாம் போக சொல்ல அப்போல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண இதை பண்ணுவேன். வீட்டில் பூஜை மாதத்துக்கு 2 நாள் அது மாதிரி பண்ணுவேன். ரொம்ப வந்ததுலேருந்தே ஒரு ஆன்மீகம்னா நம்மளை அறியாமல் இந்த சிவனுடைய கடாட்சம் எப்படி சொல்கிறதுன்னு போன மாதம் இதெல்லாம் காசிக்கு நான் போய் நினச்சி கூட பல காசிக்கும் அயோத்தியா ராமர் கோயிலில் போய் வருவேன்னு என் மனசில் கூட நான் நினச்சதில்லை. திடீர்னு சிவனுடைய அழைப்பு வந்தது, நாங்கள் போயிட்டு வந்தோம் நானும் என்னோட மனைவியும். அப்போ கூட இந்த லிங்கத்தை வந்து கங்கைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம், ஆனால் பாதுகாப்பு கருதி நான் எடுத்துகிட்டு போகல.
எனக்கு ஒரு ஆசை, கங்கை தண்ணியில் எடுத்துகிட்டு போய் அந்த இதில் போயிட்டு இந்த இது சாமியை வச்சு அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. ஆனால் எனக்கு இங்கே புவனேஸ்வரி சுவாமிகள்ட்டு இங்கே இருக்காங்க சென்னையில் கள்ளிக்குப்பத்தில். அவங்க வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்க வந்து இந்த பரத்வாஜ் சுவாமிகளுடைய அப்பா வந்து புவனேஸ்வரி சுவாமிகள். கங்கையில் வந்து ருத்ர காயத்ரி மந்திரம் 1 கோடி இது ஜபம் பண்ணதாகவும், அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஓலையை வந்து அவர்களை கொடுத்துட்டு போனதாகவும், அந்த ஓலையில் சிவனுடைய மந்திரம் 10,000 சிவநாமாவளி, சிவனுடைய ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு அந்த ஓலையில் இருந்தோன்னா அவர் அதை பார்த்து சிவனே வந்து இவர்கிட்ட கொடுத்தா மாதிரியும், அந்த கங்கை மாதாவே இவர்கிட்ட கொடுத்தா மாதிரி அவர் வந்து ஆனால் வெளிப்படுத்தலை. அவர் யார் கொடுத்தாங்கன்னு நான் கடைசி வரைக்கும் இல்லை. அந்த புக்கு வந்து பேர் வச்சு அவங்க வெளியிட்டாங்க, குறிப்பிட்ட அளவு தான் வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பவானி சகசரநாமம்ன்ட்டு அந்த தலைப்பு, ஹரஹர மகாதேவான்னு ஒரு தலைப்பு. அதில் பவானி சகசரநாமம் 10,000 சிவநாமாவளின்னு சொல்லி இருந்தது. நான் அது படிக்க ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு சிவன் மேலே ரொம்ப இது. ஆனால் அது தொடர்ந்து ஒரே நாளில் படிக்க முடியல. ஏன்னா வேலை போல் இருக்க பல சூழ்நிலைக்கு அது முடிக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 படித்தா கூட 10 நாள் ஆகிடுது, 10,000 படிக்குது. ஆனால் ஒவ்வொரு மந்திரமும் ஒரு தரம் அந்த மந்திரம் இன்னொரு தரம் அதில் வரல. அது வந்து அதுலேருந்து நான் இந்த சிவன் மேலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாட்டம். அது என்னன்னு தெரியல. அது படிக்க ஆரம்பிக்க சொல்ல எனக்கு இந்த 2 லிங்கங்களும் வந்து கிடச்சிது. அந்த லிங்கத்தை வந்து நான் பூஜை பண்ணி நான் ரொம்ப எனக்கு எந்த இது இல்லைனாலும் இந்த இறை சக்தி நிறைய இருக்குது என்கிட்ட இருக்கிறது. கடவுளுடைய சக்திக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் சொல்கிறேன், பணம் காசு தான் முக்கியம் கிடையாது. இறை சக்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாமியை நம்ம மனசால் நம்பி துணையாக ஏற்றுக்குன்னு நம்ம கடைசி காலம் வரைக்கும் இறைவனை நம்ம பின்பற்றி போனோமா, அவர் பாதத்தை பிடிச்சிக்கணுமா, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வர, எந்த கஷ்டம் வந்தாலும் அது பனி போல் விலகிடும். எனவே நீங்கள் வந்து நான் இது காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தேன். எனக்கு ஏன்னா இது வந்து இதுவும் இப்போ வந்த பொருள் கிடையாது, ஆனால் இப்போதைக்கு பொருள் கிடையாது. அதுவும் எனக்கு சொல்கிறேன். இந்த லிங்கெல்லாம் பார்த்து தொட்டிங்கன்னா அது வைப்ரேஷனுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும். இது சிவனுடைய மூல மந்திரத்தெல்லாம் படிக்க 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 அவ்வளோ ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா இதெல்லாம் நான் எப்படி வெளியில் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் காட்டுறது தான் சரி. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்து 4 பேர் சிவபக்தர்கள் பார்த்து அனுபவிக்கணும். அந்த பழனியில் போகர் சமாதியில் கிடைச்ச அந்த லிங்கத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் என் கையில் வந்து சிவலிங்கம். அப்புறம் காசி பாசல் ஸ்படிக லிங்கம் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு லிங்கம் பாசல் இதே சைஸ் லிங்கம் 2 லட்சம் சொன்னாங்க, 2 லட்சமோ 5 லட்சமோ சொன்னாங்க அவங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் விலை மதிப்பு முடியாத ஒரு பொருள். இது வந்து மரகதத்து சம்மந்தப்பட்ட பொருள். லிங்கத்தில் எனக்கு அது என்ன பொருள்னு தெரியாது. ஆனால் அது மரகத சம்மந்தம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 10 கிலோ இருக்கும். இது அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. ஃபுல்லாகவே அந்த கல்லுனுடைய வெயிட். அது சாமிக்கு எடையோ மதிப்போ போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து சாமியை வந்து அது தெய்வமாக தான் அதை நினைக்கிற வேண்டி அது எடையோ பொருளோ மதிப்போ நம்ம போடுறது முட்டாள்தனம். அதனால் இது சாமியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து எல்லோரும் வணங்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாத எல்லோரும் சுபிட்சமாக இருங்கன்ட்டு என்னுடைய கடவுள் சிவனுடைய இதுவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லபடியாக இருங்க, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.